ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நாம் இன்றைக்கான பதிவில் பார்த்திங்க அப்படின்னா ஹம்மிங் ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஆம்பிளிஃபையர் நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எந்த மாதிரி நம்ம ஹம்மிங்லாம் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது இது பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிகே ஐசி போட்ட ஒரு பழைய ஆம்பிளிஃபையர் தான். இதை ரீஒர்க்கு நான் பண்ணி கொடுக்குறேன். இந்த ரீஒர்க் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹம்மிங் பிரச்சனை வருது. நான் எப்படியெல்லாம் அதுக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் தெரியுதுங்களா? இது சென்டரில் வருது உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்பு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா சப்பு, ஓகேங்களா? அதாவது இது டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு ஆல்ரெடி இருந்துச்சு. இது ஒரு 3 எஸ்டிகே ஐசி, அதுக்கப்புறம் சப்புக்கு பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் ஐசி போட்டு பார்த்திங்க அப்படின்னா இருக்குது, ஓகேங்களா? இதில் நான் நிறைய இடத்துல கிரவுண்ட் அடிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி கிரவுண்டு நான் எதுலேயுமே அடிச்சதில்லை. ஃபஸ்ட்டு ரெகுலராக செய்கிற மாதிரி நான் ஆம்பெல்லாம் செஞ்சிட்டேன். செஞ்சதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வால்யூம் ஒரு லிமிட்டுக்கு மேலே போணுச்சுன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ வால்யூம்லாம் தெரியல. இவ்வளோ வால்யூம் வைக்கும்போது நம்மளுக்கு தெரியுது. இப்போ 0 இருக்குது வால்யூமு. இது மாஸ்டர் இருக்குது. மாஸ்டர் பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ கண்ட்ரோல் வேலை செய்யும். இப்போ உங்களுக்கு அந்த நாய்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ நார்மலாக நான் அடிக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு கிரவுண்ட்லாம் அடிச்சிடுவேன். இதுவே நம்ம ஒரு பழைய ஆம்பிளிஃபையர் வேலை செய்யும் போது எத்தனை கிரவுண்டு நான் அடிச்சிருக்கேன்னு மட்டும் நான் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேஸ் எடுத்து அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 2 டிரான்ஸ்ஃபார்மர்னால 2க்குமே பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டு லிங்க் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த போர்டுக்கும் லிங்க் பண்ணிட்டேன். அடுத்து அதே மாதிரி இந்த போர்டு லிங்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஎஸ்பின்னு உள்ள சிக்னல், இந்த சிக்னல் மேக்ஸிமம் நான் எதுலேயுமே அடிக்க மாட்டேன். இந்த கிரவுண்டும் நான் அடிச்சிட்டேன். இத்தனை கிரவுண்டு அடித்தும் எனக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹம்மிங் ஸ்டாவில் நானும் ஒரு 1 டே இது என்ன தான் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நானும் ஒன்றா மறுபடியும் பிரிச்சுட்டு ஒயரிங்லாம் பிரிச்சுட்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வால்யூமில் அந்த ஹம்மிங் வருது, ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு சென்டரில் நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், இந்த கிரவுண்டு, அதாவது இந்த கிரவுண்டை இங்கே அடிக்கிறேன். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? வித்தியாசம் தெரியுதுங்களா? இப்போ இதே கிரவுண்டை, இந்த கிரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா? இந்த கிரவுண்டை அப்படியே இங்கே வைக்கிறேன் பாருங்கள். சப்பில் பாருங்கள் எப்படின்னு அதிகமாக இருக்குது பாருங்கள். எடுத்துட்டேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடல் நம்ம செய்யும் போது ஒவ்வொரு மாதிரியும் நம்ம ஹம்மிங் நம்ம அரெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நல்லாவே வருது. ஆக்சுவலாக இதுவும் நான் கிரவுண்ட் எடுத்து தான் கொடுக்குறேன் பாருங்க. ஆனால் இங்கே கொடுக்கும்போது வரல. அந்த மாதிரி நம்ம ஒரு புதுசாக ஒரு ஆம்பிளிஃபையர் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ரீஒர்க் பண்ணுற மாதிரி சரி, இந்த கிரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு இதாக இருக்குதுன்னு பாருங்கள். இது நம்மளை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிடும். இந்த கிரவுண்டை நம்ம அரெஸ்ட் பண்ணுறதுக்காட்டியும் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி கண்ட்ரோல் எல்லாத்தையுமே மறுபடியும் எடுத்துகிட்டு பிரித்து அடிச்சுட்டு நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். கம்மி வால்யூமில் ஒன்றும் தெரிவிக்கலை. சப்பில் ஒரு 20% வைக்கும்போது தெரியல. ஆனால் அதுக்கு மேலே நம்ம வைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ஹம்மிங் தெரியுது பாருங்க, குறைஞ்சிருக்கு. பட் ஆனால் இது இந்த ஹம்மிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நாம் உட்காந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வேலை செய்யணும். அப்போ தான் இதை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நேற்று கிட்டத்தட்ட ஒரு ½ டே பார்த்திங்க அப்படின்னா இது எனக்கு இதில் எப்பட்றா இதானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒயரிங்லாம் பிரித்து எடுத்துகிட்டு நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நானும் நிறைய கிரவுண்ட் அடித்து பார்த்துட்டேன், சேஸ் எடுத்து அடித்து பார்த்தேன். அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணி பார்த்தேன். இதை கட் ஆஃப் பண்ணவும் முடியல. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே எல்லாத்துக்கும் லூப் அடித்து பார்க்கலான்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இது அரெஸ்ட் ஆகுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்பில் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும்.
ஓகேங்களா? எத்தனை கிரவுண்டு பார்த்தீங்கன்னா, இதோட கிரவுண்ட் எடுத்து ப்ளஸ் இந்த பவர் சப்ளைக்கு இந்த ப்ரௌசருக்கு ஒரு லிங்க்கு, அதுக்கப்புறம் இந்த ஒரு லிங்க்கு, அதுக்கப்புறம் இங்கே லிங்க்கு, அதுக்கப்புறம் மொத்த லிங்க் இங்கே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒன்று. இவ்வளோ லிங்க் பண்ணியும் இந்த இடத்துல கொடுத்தா அரெஸ்ட் ஆகுது. இது என்ன நம்ம சொல்ல முடியும்? அதே மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் வந்து எல்லாத்துக்குமே வராது. இந்த அம்மிங் அரெஸ்ட் பண்ணுற கம்ப்ளைண்ட் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டில் வரும். அது எல்லாத்துக்குமே பொருந்தாது. ஓகேங்களா? நீங்கள் தான் ஒன்று ஒன்றா எதை தூக்கி எங்கே அடிக்கலாம், எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணுவோம். அதே மாதிரி டைரெக்டாக பவர் சப்ளையில் கொண்டு போய் நம்ம இந்த பேஸ்டபிள் போர்டு இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே அடிக்கக்கூடாது. தனியாக அவுட்புட், அதாவது இங்கே நீங்கள் இன்புட் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து அவுட்புட்டில் கொண்டு போய் நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். மெயினாக அதை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்த எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை அரெஸ்ட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.